ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் இன்றைக்கி மேக்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இதில் உள்ள பேசிக்லேருந்து அதுக்கப்புறம் நிறைய டைப்ஸ் 9 டைப்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் லாஸ்ட்டாக நமக்கு 2 டைப் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 9 டைப்ஸ் யாராச்சும் பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பேசிக்ஸ்லேருந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அடுத்து பார்க்க போகிற டைப் வந்து டைப் 10. ஸோ உங்களுக்கு இதில் இந்த மாதிரி டைப்பில் என்ன கொஷின்ஸ் வரும் அப்படின்னா பாருங்கள், இஃப் தேர் ஆர் 2 successive discounts ஆஃப் A% அண்ட் B% ரெஸ்பெக்டிவ்லி, தென் அதாவது 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ் வரணும். ஸோ அந்த மாதிரி வருது அப்படின்னா ஸோ சிங்கிள் டிஸ்கவுண்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? செல்லிங் ப்ரைஸ். அதோடைய செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 - A/100 இன்ட்டு 1 - B/100 இன்ட்டு MP. ஸோ இதில் A% அந்த B% ரெண்டுமே வந்து உங்களுக்கு வேல்யூ அவங்க கொடுத்துருப்பாங்க சம்மில். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா இது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க நல்லா. அடுத்தது பாருங்கள், இப்போ நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? 2 டிஸ்கவுண்ட் சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ இங்கே 3 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு அதோடைய சிங்கிள் டிஸ்கவுண்ட் இன் பர்சன்டேஜ் கேட்பாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து என்னது? 1 - A/100 இன்ட்டு 1 - B/100 இன்ட்டு 1 - C/100. ப்ராக்கெட் இங்கே வரணும், இங்கே வராது, இன்ட்டு 100. கிளியராக எழுதியிருக்கேன் ஒரு தடவை. இங்கே ப்ராக்கெட் வரணும், இன்ட்டு 100. ஸோ இதுதான் இதுக்கான ஃபார்முலா. நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா, அண்ட் 3 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு அதோடைய சிங்கிள் டிஸ்கவுண்ட் கேட்டாங்க அப்படின்னா என்னது? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம இது ரிலேட்டடாக சம் பார்க்கலாம் வாங்க. ஃபைண்ட் த சிங்கிள் டிஸ்கவுண்ட் இன் பர்சன்டேஜ் விச் இஸ் ஈக்குவலன்ட் டு 2 successive discounts of 25% and 20% give on an article. அதாவது 2 இதோட சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க, அதோடைய சிங்கிள் டிஸ்கவுண்ட் இன் பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபார்முலாவில் நமக்கு என்ன தேவை பாருங்கள். ஃபார்முலா என்னது? SP = 1 - A/100 இன்ட்டு 1 - B/100 இன்ட்டு MP. மார்க்கெட்டு ப்ரைஸ் தேவை. இங்கே மார்க்கெட்டு ப்ரைஸ் அவங்க கொடுக்கல, அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? மார்க்கெட் ப்ரைஸை அசியூம் பண்ணிக்கலாம், 100 அப்படின்னு அசியூம் பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? பாருங்கள், அப்போ என்ன வரும்? 1 - ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 25%. ஸோ 25/100 இன்ட்டு 1 - பியோடைய வேல்யூ 20. ஸோ 20/100 இன்ட்டு 100. இதை சால்வ் பண்ணிடலாமா? ஸோ இதை நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே வரும். ஸோ 100 - 25 எவ்வளவு? 75/100 வரும். இன்ட்டு இங்கே அதே மாதிரி இங்கே எல்சிஎம் எடுத்திங்கன்னா 100 - 20 80 ஆகிடும். ஸோ 80/100 இன்ட்டு 100. ஸோ 100 கேன்சல் ஆயிரும். இது ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 10 கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டேபிளில் 2 வரும், இங்கே மேலே 15 வரும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டேபிளில் 4. ஸோ இங்கே 15 × 4 இருக்குது. 15 × 4 எவ்வளவு? 16%. அதான் நமக்கு தேவையான சிங்கிள் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். இதுதான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் த சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்குவலன்ட் டு எ சீரீஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20%, 10%, 5%. ஸோ 3 டிஸ்கவுண்ட் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? என்னது? 1 - A/100. ஏ இங்கே என்னது? 20. ஸோ 20/100 இன்ட்டு 1 - பியோட வேல்யூ 10. ஸோ 10/100 இன்ட்டு 1 - இது சியோடைய வேல்யூ 5. ஸோ 5/100 இன்ட்டு 100. ஸோ இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். 1 - இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 100 - 20 மேலே என்ன ஆயிரும்? 80/100 ஆயிரும். அடுத்தது இங்கே எல்சிஎம் எடுத்திங்கன்னா 90/100 ஆயிரும். இங்கே எல்சிஎம் எடுத்திங்கன்னா 95/100
100ன்னு ஆகிடும் இன்ட்டு 100. ஸோ இதுக்கப்புறம் என்னாகும், 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும், வேறு எதுவும் செய்ய முடியாது. ஸோ இதில் நம்ம இந்த இதுக்கு எல்சிஎம் எடுத்துடலாம். எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும் பாருங்கள், 10,000. 3 இங்கே 2 இங்கே 2 0 இருக்கு இல்லையா, 4 0 அப்போ 10,000 மைனஸ் 8 × 9 × 95 எவ்வளவு, 6,840 டிவைடட் பை 100 × 100 டிவைடட் பை இங்கே ஒரு 100 இருக்கு இல்லையா அது. ஸோ மேலே இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்கே ரேஸ் பண்ணிக்கிறேன். மேலே உள்ள ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3,160 டிவைடட் பை இங்கே 100 கேன்சல் ஆகிடும், மிச்சம் 100 கீழே 100 இருக்கும். ஸோ இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். கீழே அப்போ 10 இருக்கிறதுனால நம்ம லாஸ்ட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிடலாமா. அப்போ ஆன்சர் என்ன, 31.6%. அவ்வளோதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்த டைப் பாருங்கள். இஃப் ஏ செல்ஸ் எ திங் டு பி அட் எ கெயின் ஆஃப் R1%, அதாவது ஏ வந்து பிக்கு ஒரு பொருளை விற்கிறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் அதில் லாபம் கிடைக்கிது, R1 அப்படின்னு ஒரு பர்சன்டேஜில் லாபம் கிடைக்கிது. R1 அசீவ் பண்ணிக்கோங்க, அது எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம். அதேமாதிரி பி வந்து அதேமாதிரி இந்த ஏட்ட வாங்கின பொருளை செல் இட் டு சி, அவங்க சீட்டை அதே பொருளை விற்கிறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் லாபத்தில், R2% லாபத்தில். அடுத்து சி என்ன செய்கிறாங்க, அதே பொருளை டீட்டை விற்கிறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் லாபத்தில், டி. ஸோ 3 பேர் கைக்கு இது மாறுது இல்லையா. இப்போ இந்த மாதிரி மாறும் பொழுது அப்போ அவங்க அந்த பொருளுடைய காஸ்ட் ப்ரைஸ் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏவுடைய காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு இந்த இருப்பாங்க, ஏவுடைய காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 1 + R1 டிவைடட் பை 100 இன்ட்டு 1 + R2 டிவைடட் பை 100 இன்ட்டு 1 + R3 டிவைடட் பை 100. ஸோ 3 பேருக்கு ஒரு பொருள் கை மாறுது, ஒவ்வொரு பர்சன்டேஜ் கெயின், எல்லாமே கெயின். அதையும் நல்லா பார்த்துக்கோங்க, எல்லாமே கெயின் தான். ஸோ 3மே கெயினில் விற்கிறாங்க. அப்போது அந்த அதோட காஸ்ட் ப்ரைஸ், டியோடைய காஸ்ட் ப்ரைஸ் கேட்டாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, இது. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இது ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, அதே தான், சேமாக அதே பொருளை ஒவ்வொருத்தர் விற்கும்பொழுது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் லாஸ் வருது. அங்கே என்னது, இது ப்ராஃபிட் பார்த்தோலே இங்கே லாஸ். ஸோ லாஸ்னால் சேம் அதே ஃபார்முலா அதே தான், ஆனால் ப்ளஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, -1 A இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ இன்ட்டு 1 - R1 by 100 இன்ட்டு 1 - R2 டிவைடட் பை 100 இன்ட்டு 1 - R3 டிவைடட் பை 100. ஸோ இந்த 2 ஃபார்முலாவையும் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ப்ராஃபிட் வந்துன்னா மேலே ஃபுல்லாக எனது நமக்கு இங்கே ப்ளஸ் வரும், அதே இது லாஸ்ன்னு சொன்னால் ஃபுல்லாக மைனஸ் ஃபார்முலாவில் வரும். அவ்வளோதான், மற்றபடி ரெண்டுமே சேம் தான். ப்ராஃபிட்னா ப்ளஸ், லாஸ்னால் மைனஸ், அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது ரிலேட்டடாக பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ செல்ஸ் எ வாட்ச் டு பி அட் எ கெயின் ஆஃப் 20%, பி செல்ஸ் இட் டு சி அட் அ கெயின் ஆஃப் 25% அண்ட் சி செல்ஸ் இட் டு டி அட் அ கெயின் ஆஃப் 10%. ஸோ ஒவ்வொருத்தருடைய என்ன கொடுத்துருக்காங்க, கெயின் பர்சன்ட் எவ்வளவு. ஏ வந்து பிக்கு விற்கும்போது 20% லாபத்தில் விற்காரு, பி அதே பொருளை சிக்கு விற்கும்போது 25% லாபத்தில் விற்காரு, சி அதே பொருளை டிக்கு விற்கும் பொழுது 10% லாபத்தை விற்காரு. கடைசியாக டி வந்து எவ்வளோ பே பண்ணுறாரு, 330 ரூபா அதுக்கு பே பண்ணுறாரு. அப்போது வாட் டிட் இட் காஸ்ட் ஏ, அதாவது ஏ வந்து எவ்வளோ ரூபா கடைசி இப்போ வாங்கியிருப்பார், அவருடைய வாங்கின மதிப்பு எவ்வளவு, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு, இதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதில் போடலாமா. ஸோ ஃபார்முலா என்ன, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ இன்ட்டு 1 + இங்கே ஃபுல்லாக என்னது நமக்கு ப்ராஃபிட் தான், அப்போ என்னது ஆர் ப்ளஸ் தான் வரும். அப்போ ப்ளஸ் R1 by 100 1 + R2 டிவைடட் பை 100 இன்ட்டு 1 + R3 டிவைடட் பை 100. இடம் இல்லாதனால மேலே எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது எது, ஏ உடைய காஸ்ட் ப்ரைஸ், அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சி டி உடைய காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க, எவ்வளவு 330 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு
1 ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஏ வந்து எவ்வளோ பர்சன்ட் லாபத்தில் இங்கே விற்றுருக்காரு 20%. அப்போ 20/100. அடுத்தது பி எவ்வளோ லாபம் 25. அப்போ 1 + 25/100 இன்ட்டு அடுத்து சி எவ்வளோ பர்சன்ட் லாபத்தில் விற்றுருக்காரு 1 + 10 தான் வரும். கொஷின் தப்பாக போடுது 10. கொஷின் வந்து 10. ஸோ 10/100. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து சால்வ் பண்ணால் நமக்கு என்ன தெரிஞ்சிடும் தேவையான எக்ஸோடைய வேல்யூ தெரிஞ்சிடும். அப்போ எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த எக்ஸ் 330 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ பாருங்கள் என்ன வரும்னு சொல்லிட்டு பாருங்கள் 330 இந்த சைடு இருக்கும். எக்ஸ் இந்த சைடு வச்சாச்சு. மிச்சது இங்கே வருது. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 100 + 20 என்னவா மாறிடும் 100 + 20 வேல்யூ 120 மாறிடும். அப்போ இந்த சைடு 120/100 இருக்குது. இந்த சைடு வரும்போது என்ன ஆகும் 100/120 ஆகிடும். அடுத்தது இங்கேயும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 100 + 25 125 வரும். அப்போ 125/100 இருக்கும். அது இந்த சைடு ஆப்போசிட் சைடு வரும்போது என்னாகும் 100/125 ஆகும். அடுத்தது சேம் அதே மாதிரி இங்கே எல்சிஎம் எடுத்தால் 110/100 இருக்கும். அது இந்த சைடு வரும்போது 110 100/110 வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணலாமா பாருங்கள் 0 0 கேன்சல் ஆகிடும். இது 11 டேபிளில் சால்வ் பண்ணிடலாம். 11 டேபிளில் 30 வரும். வேறு என்னெல்லாம் இதில் நம்ம கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். இதை நம்ம 25 டேபிளில் இது பண்ணலாமா. அப்போ என்ன கிடைக்கும் 4 வரும். இங்கே 4 வரும். இங்கே 5 வரும். வேறு இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 6 வரும். இங்கேயே ஆல்ரெடி ஒரு 0 இருக்குது. இந்த 0வையும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 6 கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 2 கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கேயும் 2. ஸோ லாஸ்ட்டாக இப்போ நமக்கு என்ன தான் ரிமைனிங் இருக்குது 100 ஒன்று இருக்குது, ஒரு 2 இருக்குது. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளவு 200. அப்போ நமக்கு தேவையான ஏயுடைய காஸ்ட் ப்ரைஸுடைய அமௌண்ட் எவ்வளவு 200. அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள் செகண்ட் சம். இஃப் ஏ செல்ஸ் a radio to B at a loss of 20%, B sells it to C at a loss of 30%, and C sells it to at a loss of 10%. If cost price of A was 2000, then cost price of D is what? ஸோ இங்கே எல்லாமே லாஸு இல்லையா. அப்போ அந்த செகண்ட் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதாவது எல்லாம் மைனஸு, அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ டேரெக்டாக ஃபார்முலாவில் போட்டுடலாம். இங்கே காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டி இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கான ஃபார்முலாவில் டேரெக்டாக அவ்வளோத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏயோடைய வேல்யூ நமக்கு தெரியும் எவ்வளவு 2000 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 1 இங்கே எல்லாமே என்ன ஆகுது லாஸ் ஆகுது. அப்போ மைனஸ் ஃபார்முலா என்ன -1 - R1/100 வரும். ஃபஸ்ட் அப்போ R1ஓட வேல்யூ இங்கே 20. ஸோ 20/100. அடுத்தது 1 - செகண்டோடைய பர்சன்டேஜ் 30. ஸோ 30/100. அடுத்து 1 - அடுத்து 10. ஸோ 10/100. இதை சால்வ் பண்ணிடலாமா. ஸோ என்ன கிடைக்கி 2000 இங்கே 2000 இன்ட்டு இங்கே என்ன ஆகும் நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது 100 - 20 80 × 80/100. இங்கே எல்சிஎம் எடுத்தால் 70 100 - 30 70 ஆகிடும். ஸோ 70/100. இங்கே 100 - 10 என்ன ஆயிரும் 90/100. ஸோ இப்போ சால்வ் பண்ணிடலாமா. 2 0 கேன்சல். இங்கே ஒரு 0 கேன்சல். இதுக்கு ஒரு 0. இந்த 2 0க்கு 0. எல்லா 0வும் கேன்சல் ஆகி போயிட்டு ரிமைனிங் 8 × 7 × 9. ஸோ 8 × 9 × 7 எவ்வளோ வரும் 1000. ஸோ ஆன்சர் என்ன நமக்கு தேவையான டியுடைய காஸ்ட் ப்ரைஸோடைய விலை எவ்வளவு ₹1008. அவ்வளோதான் முடிஞ்சது. 1008 rupees முடிஞ்சது. ஸோ இவ்வளோ தான் செகண்ட் சம். இதோடைய ஆன்சர் வந்துடுச்சு. இந்த 2 மாடல் தான் இதோடைய நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஸோ இது இப்போ இந்த நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த டாப்பிக்லேருந்து நான் இப்போ உங்களுக்கு 2 சம் கொடுத்துருக்கேன். தமிழில் உள்ளவங்க உங்களுக்கு தமிழில் கொஷின் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஷின் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.